இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி இருக்காரு? வீட்ல எப்பவுமே ஆளுங்களா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஒருத்தரை கூட காணுமே. ஐயோ, அவரு டென்ஷனா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கொஞ்சம் கூல் ஆயிடுவாரு. யாராவது தண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நான் நினைச்சதும் விஷமா தண்ணி கொண்டு வர. சார், வாட்டர். நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா சார்? மிஸ் அம்மா, 100 வேலை இருக்கும், 100 டென்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? உன் வேலை என்ன? பசங்களை பாத்துக்கிறது மட்டும் தானே? அந்த வேலையை சரியா செஞ்சேன்னா போதும். மனு, எதுக்கு இப்படி கோவப்படுற? பாவம், அவ வருத்தப்படுவாள்ல. பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சுல்ல, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல. உள்ள போய் அந்த வேலையெல்லாம் பாரு போ. மிஸ் அம்மா, அமர், டிரைவர் கிடைச்சாச்சா? உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு மனோகரி. நானும் ராத்தோ அந்த டிரைவரை தான் பிடிக்க போறோங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நீ எப்படி என்கிட்ட கேட்ட? ராத்தோடு என்கிட்ட வந்து சொன்னார். நானும் ராத்தோடும் உடனே இங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்போ உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க? அது சொல்லு மனோகரி. நான் தான் ஏன் சொன்னேன்? உனக்கு எப்படி தெரியும்? அது நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் ராத்தோட பேசிட்டு இருந்தது எனக்கு கேட்டுச்சுங்க ஐயா. நீங்க பதட்டமா வெளியே போனீங்கல்ல, மனோகரி அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நீங்க ஏதோ டிரைவரை பிடிக்க போறீங்கன்னு சொன்னேன் ஐயா. என் உப்ப தின்னதுக்கு இன்னைக்கு உன் விசுவாசத்தை காமிச்சிட்டேன். இன்னைக்கு நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தப்பிச்சு ஓடிட்டான். தப்பிச்சு போகல, தப்பிக்க வச்சிருக்காங்க. நீ என்ன அமர் சொல்ற? ஆமா, நாங்க அவனை தேடி வரோம்னு
அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ராத்து, என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா அவனுக்கு யாரோ ஃபோன் பண்ணி நம்ம வர்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதான் அவன் டென்ஷன் ஆகி தப்பிச்சு எப்படியாவது வெளியே போகணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம கண்ணில் சிக்கியிருக்கான். என்னை பார்த்ததுமே யாருன்னு கூட யோசிக்காம அவன் ஓடி போயிட்டான். அப்போ நான் யாருன்னு, நான் யாருக்காக வந்திருக்கேன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யார் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க சார்? அவனுக்கு பணம் கொடுத்தவங்க தான். ஹலோ மேடம், நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நான் பார்த்துட்டேன் மேடம். பணத்தை எடுத்துட்டு நீங்க காரை விட்டு கொஞ்சம் இறங்கி முன்னாடி வாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? பணம் கேட்டல, வந்து வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுற. நானும் உஷாரா இருக்கணும்ல மேடம். நீங்க வாங்க. அங்கேயே நில்லுங்க மேடம், இதோ வரேன். வணக்கம் மேடம். நமஸ்தே. தேங்க்யூ மேடம். ஏய், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி நான் வாழ்றதுக்கு உதவி பண்ணுங்க, லட்சத்துல வேணும்னு கேட்காத. இங்க பாரு, அவளை கொல்றதுக்கு உனக்கு கூலி கொடுத்த மாதிரி உன்னை கொல்றதுக்கு இன்னொருத்தனுக்கு கூலி கொடுக்கறது எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல. இந்த மனோகரி கிட்ட விளையாடுறது அவ்வளோ ஈஸி இல்ல. நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்ட. அமர் கண்லே படாத அளவுக்கு தூரமா போயிட. ஜாக்கிரதை. அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண சொன்னவங்க